பாரிஸ் ஒலிம்பிக் 2024 தான் வந்து நம்ம எதிர்பார்த்தபடி இல்லை அப்படின்னாலும் பேரா ஒலிம்பிக்னு ஒன்று இருக்குது. அதே பாரிஸில் நடக்குது. கிட்டத்தட்ட தடபுடலாக ஆரம்பித்து ஜாக்கி சான் தான் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிகப்பெரிய அந்த டார்ச் லேம்ப்லாம் வந்து கொண்டு போனாப்லாம் மனுஷன். ஸோ அதுலேருந்தே ஒரு மிகப்பெரிய ஒரு செம்மையான ஒரு வைப்பு. அதை தொடர்ந்து நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துளசி மதி அவங்க நம்ம தமிழ்நாடை சேர்ந்தவங்க அவங்க வந்து இப்போ பேட்மிண்டனில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடக்கிற ஒரு மேட்ச், அதாவது நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பேரா ஷூட்டர் அவனி லேக்ரா, எங்கேயோ கேள்விப்பட்ட பெருமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கலாம். 2020 டோக்கியோ பேரா ஒலிம்பிக்ல முதல் கோல்டு மெடல் இந்தியாவுக்காக ஷூட்டிங்ல அடிச்சு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்குமே வந்து உமன்ஸ் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஸ்டாண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா SH1 அப்படின்ற ஈவெண்ட்ல வந்து விளையாண்டு இருக்காங்க. இந்த விளையாண்டுறத வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் டைட்டில் ரீகெயின் பண்ணி இருந்திருக்கிறாங்க. அதாவது முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாரிஸில் வந்து இதே இடத்துல தான் அவங்க வந்து ஒரு கோல்டு மெடல் அடிச்சிருந்தாங்க. இந்த தடவையுமே வந்து அவனி லேக்ரா கோல்டு மெடல் அடித்து இந்தியாவுக்காக முதல் தங்க பதக்கத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கே தரமான ஒரு ஸ்டார்டிங்காக இருக்குது. முக்கியமாக இது அவங்களோட பேரா ஒலிம்பிக்கில் 2வது கோல்டு மெடல். முக்கியமாக இந்த கோல்டு மெடல் மட்டும் இல்லாமல் 2-3 ரெக்கார்டை வேற உடச்சிருக்காங்க. அது முதல் ரெக்கார்டு வந்து அவங்களோட ஓன் ரெக்கார்டு, அதாவது பேரா ஒலிம்பிக் ரெக்கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஷூட்டிங் பண்ணதில் வந்து 249.6 அப்படின்ற ஒரு ரெக்கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி விவரங்கள் படி டோக்கியோவில் அமைஞ்சது. பட் ஆனால் இந்த தடவை வந்து 249.7 அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தில் வந்து ஒரு புள்ளி கூட எடுத்து அவங்களோட ரெக்கார்டை வந்து மறுபடியும் பீட் பண்ணி வேற லெவலுக்கு போயிருக்காங்க. அதாவது 22 வயதான இந்த அவனி லேக்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெக்கார்டு உருவாக்கி இருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேரா ஒலிம்பிக்கின் ஹிஸ்டரியிலே வந்து ஜாவ்லின் த்ரோவர் இதுக்கு முன்னாடி இருந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரா ஜஹாஜாரியா அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து 2 கோல்டு மெடல் அடிச்சிருக்காரு. இது அவனி லேக்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரா ஒலிம்பிக் ஹிஸ்டரியில் இது அவங்களோட 3வது மெடல் அப்படின்ற ஒரு இதுலையுமே வந்து ஸ்மாஷ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட சேர்ந்து முக்கியமாக மோனா அகர்வால் அவங்களும் சேர்ந்து வந்து பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் உமன்ஸ் ஏர் மீட்டர் ரைஃபிளில் வந்து ஸ்டாண்டிங் SH1லேயே ஒட்டுமொத்தமாக 2 மெடல்கள் இந்தியாவுக்கு பார்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ப்ரௌட் மொமெண்ட்டாக இருக்கு.